அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். எழுச்சி தமிழர் பட்டமெல்லாம் கம்பீரமா தான் இருக்கு. இந்த பட்டப்பெயரை பயன்படுத்தக்கூடிய தகுதி அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு இருக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டிய நிலைக்கு நாம இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இப்ப அண்ணன் தொல் திருமாவளவனை எடுத்துக்கிட்டா மிகப்பெரிய போராளி, சமூக சீர்திருத்தவாதி, மூத்த அரசியல்வாதி, எத்தனையோ போராட்ட களங்களை கண்டவர். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுக்காகவே அவர் மேல நாம நிறைய மதிப்பையும் மரியாதையையும் வச்சிருக்கிறோம். ஆனா நாம அவர் மேல வச்சிருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஏத்த மாதிரி தான் அவர் நடந்துக்கிறாரா, அவர் பேசுறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. சமீப காலமாக அவருடைய செயல்கள், பேச்சுக்கள் எல்லாமே நம்மை ரொம்பவே பாதிக்கிற மாதிரி இருக்கு. நம்மை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் உரிமை போராட்டங்களையும் பாதிக்கிற மாதிரி இருக்கு. எதிரிகளுக்கு ரொம்பவே வசதியான சில கருத்துக்களையும் சில செயல்பாடுகளையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி என்ன பெருசா செஞ்சிட்டாருன்னு கேக்குறீங்களா? 4 நாளைக்கு முன்னாடி மே 18 இனப்படுகொலை நாளுக்கான ஒரு பொதுக்கூட்டத்தை அவருடைய கட்சி சார்பாகவும் அவர் நடத்தினாரு. அந்த கூட்டத்துல அவர் என்ன பேசி இருக்கிறாருன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. இங்கே சில பேர் தமிழ்நாட்டிலே நீ சிறுபான்மையாய் வாழ்ந்து கொள், தமிழன் பெரும்பான்மை, நீ சிறுபான்மையாய் இங்கே இருந்து கொள், என்னை ஆளக்கூடாது என்று சொல்கிறானே, அதைத்தான் சிங்களவன் அங்கே சொல்லுகிறான். ஐ லைக் இட். இதுதான் அண்ணன் தொல் திருமாவளவன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. நச்சுத்தனமான இன விரோத கருத்துக்களை கூட வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அப்படியே நறுக்குன்னு ஏத்துவார். இப்ப அண்ணன் தொல் திருமாவளவன் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய சிறுபான்மை இன மக்களை அந்த நாட்டை ஆளக்கூடாது என்று சொல்வது மிகப்பெரிய இனவாதம், அது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிங்கிறாரு. சோ அண்ணன் தொல் திருமாவளவனோட இந்த கருத்தின் அடிப்படையில பார்த்தா தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும், பிற மொழியாளர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்று கேட்பது மிகப்பெரிய இனவாதம், அது மன்னிக்கவே முடியாத குற்றம். அதுலயும் தமிழர்களோட இந்த இன உரிமை முழக்கத்தை எவ்வளவு நுட்பமா, கண்ணுக்கே தெரியாத மாதிரி ரொம்ப எளிமையா புரிஞ்சிக்காத அளவுக்கு சிங்கள இனவாதத்தோட கொண்டு போய் முடிச்சு போடுறாரு. கவனிச்சிங்களா? அண்ணன் என்ன சொன்னாரு? இது தமிழ்நாடு, இங்கே தமிழர்கள் தான் பெரும்பான்மை மக்களாக வசிக்கிறார்கள், மற்ற மொழி பேசக்கூடிய மக்களான தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இவர்கள் எல்லோரும் சிறுபான்மை இன மக்கள், இவர்களை இந்த மாநிலத்தை ஆளக்கூடாது என்று சொல்வதும், சிங்களவன் இலங்கையில் தமிழ் மக்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் சிறுபான்மை இன மக்கள், எனவே நீங்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்று சொல்வதும் ஒன்றுதான். இது ரெண்டுமே இனவாதம் அப்படின்னு ரெண்டுத்தையும் சம தராசுல வச்சு பார்க்கிறாரு. ஏன்னா உனக்கு இன உரிமைக்கும் இனவாதத்துக்கும் வேறுபாடே தெரியாதா? இப்படிதான் ரெண்டுத்தையும் சம தராசுல வச்சு பேசுவீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கா? நான் என்ன ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போயிட்டு அந்த மாநிலத்தை நான் ஆளணும் அப்படின்னு கேட்டனா? இது தமிழ்நாடு, தமிழர்களின் தாயகம், இந்த மாநிலத்தை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பது தமிழர்களின் இன உரிமை அப்படின்னு சொல்றேன். இதுல எங்க இருந்து இனவாதம் வந்துச்சு சொல்லுங்கண்ணே. தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று கேட்பவர்களை குற்றப்படுத்துற மாதிரி, அவங்களை எல்லாம் இனவாதிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கருத்தை பேசி வச்சிருக்கிறீங்களே, யாருக்காக இப்படிப்பட்ட கருத்தை எல்லாம் பேசுறீங்க? யாரு சொல்லி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த கருத்து நம்முடைய இனத்திற்கு எதிரானது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? போற போக்குல சிங்கள இனவாதத்தோட தமிழர்களின் இன உரிமையை கொண்டு வந்து முடிச்சு போட்டு பேசுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? எழுச்சி தமிழருக்கு இதெல்லாம் அழகா? இத மட்டுமா பேசினாரு? இன்னும் நிறைய பேசினாரு, அதையும் கேட்டுட்டு வாங்க. ஈழ விடுதலை ஆதரிப்பதால் ஒரு ஓட்டு கூட கூடுதலாக விழப்போவதில்லை, அப்படி விழுந்ததும் இல்லை. புலம்பெயர்ந்த தமிழர்களோ அல்லது ஈழத் தமிழர்களோ யாரும் இங்கு வாக்களிக்கப் போவதில்லை. தமிழ்நாட்டு அரசியல் இந்திய சூழலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு அரசியல், அவ்வளவுதான். ஈழத்தமிழர் பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முடிவை எடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை கூட பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி தமிழ்நாட்டில் ஈழம் முக்கியமான அரசியல் சிக்கல் இல்லை, அதை ஆதரித்து பேசுவதன் மூலம் நமக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. உண்மைதான், ஏத்துக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டில் ஈழத்திற்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இல்லதான்.
ஈழமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அரசியல் சிக்கல் இல்லதான். ஆனா இப்படி ஒரு சூழல் ஏற்படுவதற்கு யார் காரணம்? என்னுடைய கேள்வி தெளிவா புரியுதா? தமிழ்நாட்டில் ஈழம் முக்கியமான அரசியல் சிக்கலாக இல்லாமல் போனதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கிறேன். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, ஒரே மொழியை பேசக்கூடிய தமிழ் தேசிய இன மக்கள் அருகில் இருக்கின்ற இன்னொரு நாட்டுல தங்களுடைய விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த ஒரே காரணத்திற்காக சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்தால தினம் தினம் ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் நம்முடைய சொந்தங்கள் இன படுகொலை செய்யப்பட்டாங்க. அன்றைக்கு அந்த போர் உச்சகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மக்களுக்கு நம்முடைய விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பதை விடவும், செத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை காப்பாற்றுவதை விடவும் வேற என்ன முக்கியமான அரசியல் சிக்கல் இருந்துச்சு? இதை இன்னும் எளிமைப்படுத்தி கேட்கணும் அப்படின்னா, ஒருத்தன் சாக கிடக்கும் போது அவனை காப்பாத்துறதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருந்துட போகுது? ஆனா அன்னைக்கு 2009 போர் உச்சகட்டத்தில் இருந்த போது, தினம் தினம் நம்முடைய இன மக்கள் இன படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த போது அதை பற்றி கவலைப்படாமல், அந்த இன படுகொலையை தடுத்து நிறுத்த போராடாமல் வேற பல முக்கியமான வேலைகளை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு தமிழர்களை சுயநலவாதிகளாக மாற்றியது யார்? இதான் என்னுடைய முக்கியமான கேள்வி. ஈழத்தை விடுங்க, தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க? தஞ்சை மாவட்ட விவசாயிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா? அதை பத்தி மற்ற மாவட்ட விவசாயிக்கு எந்த கவலையும் இல்லை. செய்யாறு மேல்மா விவசாயிக்கு ஒரு சிக்கலா? அதை பத்தி ஆரணி விவசாயிக்கு எந்த கவலையும் இல்லை, அவன் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டான். முல்லை பெரியாறு அணை சிக்கலா? அது ஏதோ தென் மாவட்ட பிரச்சனைப்பா அப்படின்னு மற்ற மாவட்டத்தை சேர்ந்த தமிழர்கள் அமைதியா அந்த சிக்கலை கடந்து போயிடுவாங்க. கூடங்குளம் அணு உலையா? அதனுடைய ஆபத்து புரியாம தொண்டை மண்டலத்துக்காரனோ கொங்கு மண்டலத்துக்காரனோ பெருசா அதை பத்தி கவலைப்படவே மாட்டான். சரி, வெடிச்சாலும் என்ன ஆக போகுது, அது தென் மாவட்டங்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு அமைதியா இருப்பான். இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகள், சிக்கல்கள், வாழ்வாதார போராட்டங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு பகுதி பிரச்சனையா தொகுதி பிரச்சனையா மாற்றி வச்சது யாரு? இந்த திராவிடமோ திராவிட தலைவர்களும். அண்ணே, உங்களுக்கு வேணும்னா திமுகவை ஆதரிக்கிறதும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கூஜா தூக்குறதும் பெரிய சிக்கலா இருக்கலாம், அதுவே பெரிய அரசியல் போராட்டமா இருக்கலாம். எங்களுக்கு அப்படி இல்லை. நீங்க சொன்னதுக்காகவே ஈழத்தை தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய அரசியல் பிரச்சனையாக நாங்க மாத்தி காட்டுறோம். அன்னைக்கு இந்த பேச்சு எல்லாம் எங்க போகுது அப்படின்னு நானும் பாக்குறேன். இத்தோட விட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அடுத்தது ஒண்ணு சொன்னாரு பாருங்க, எப்பா அதையும் கேளுங்க. எதிர்ப்பதாலும் நட்டமில்லை, ஏற்பதாலும் லாபம் இல்லை. ஈழத்தமிழர் பிரச்சனை அது நம்முடைய உணர்வு பூர்வமான பிரச்சனை. நேர்மையாக இந்த பிரச்சனையை அணுகுகிறோம். தேர்தல் வாக்கு வங்கி அடிப்படையிலே ஈழத்தமிழர் பிரச்சனையை எப்போதும் பொருத்தி பார்க்க முடியாது. பொருத்தி பார்த்தாலும் அதில் பயன் இல்லை. கொடுமை. என்ன சொன்னாரு கவனிச்சிங்களா? ஈழத்தை ஆதரித்து பேசுவதால் எந்த லாபமும் இல்லை, எதிர்த்து பேசுவதால் எந்த நஷ்டமும் இல்லை. அப்ப அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அரசியல் லாப நஷ்ட கணக்குகளை எல்லாம் போட்டு பார்த்துதான் நம்முடைய விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பாரு, அப்படிதானே? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான இன துரோக கருத்து தெரியுமா? என்ன, தமிழர்கள் தங்களுக்கான ஒரு நாடு அடைவதை தவிர வேற என்ன முக்கியமான அரசியல் இந்த உலகத்துல இருந்துட போகுது? அப்படி ஒரு அரசியல் புரிதலை ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருமே ஏற்படுத்தல? இப்ப தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தமிழ் ஈழம் என்பது நம்முடைய நாடு, நமக்கான தேசம். அந்த தேசத்துல நம்முடைய மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், வரலாறு இது எல்லாமே பாதுகாக்கப்படும். அதே நேரத்துல தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் நம்முடைய மீனவர்களுக்கும் அந்த நாடு அடைவது மட்டும்தான் கூடுதல் பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற புரிதலை ஏற்படுத்தி இருந்தா தமிழ்நாட்டு அரசியல்ல ஈழமும் ஒரு முக்கியமான அங்கமா மாறி இருக்கும். தமிழ்நாட்டு மக்களும் ஈழத்தை ஆதரிக்காதவர்களுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்திருப்பாங்க. இப்படி தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தனி ஈழம் அமைவது பல வகையில் நன்மை தரும் அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்தி இருந்தா நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஈழம் என்பது முக்கியமான ஒரு அரசியலாக மாறி இருக்கும். தெளிவா புரியுதா? இப்படி ஒரு
புரிதலை ஏற்படுத்தாமல் போனது யார்? நான் முன்னாடியே சொன்ன திராவிட அரசியல் தலைவர்கள். அந்த திராவிடர்களோட கூட்டு வச்சிருக்கிற திருமாவளவன் மாதிரியான திராவிட கூட்டாளிகளும் இப்படிப்பட்ட புரிதலை என்னைக்குமே ஏற்படுத்த மாட்டாங்க. அடுத்ததா சோனியா காந்தியை காப்பாத்துறதுக்கு ஒரு கருத்து சொன்னாரு பாருங்க, கருமம். கேளுங்க. ஆனால் கருணாநிதி நினைத்திருந்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும். கருணாநிதியும் சோனியா காந்தியும் சேர்ந்துதான் இந்த படுகொலையை செய்தார்கள். 22 நாடுகள் அந்த இறுதி யுத்தத்தின் போது களத்திலே புலிகளுக்கு எதிராக நின்றார்கள். ஏதோ சிங்கள அரசுதான் புலிகளை அழித்து விட்டது, அல்லது ராஜீவை கொண்டதனால் காங்கிரஸ் அரசுதான் புலிகளை அழித்து விட்டது, காங்கிரசுக்கு துணையாக இருந்த கருணாநிதி தான் இந்த படுகொலைக்கு காரணம், கருணாநிதியோடு விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி வைத்தார்கள், எனவே திருமாவளவன் இதற்கு காரணம் என்று இவ்வளவு பெரிய உலகளாவிய பிரச்சனையை கொண்டு வந்து கருணாநிதி அளவுக்கு சுருக்குகிறார்கள் இங்குள்ள அரசியல் பதர்கள். எவ்வளவு அழகா சோனியா காந்தியையும் கருணாநிதியையும் காப்பாற்றுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? இலங்கை தமிழர் பிரச்சனை என்பது உலகளாவிய பிரச்சனை. சரி, 24 நாடுகள் ஒன்று சேர்ந்துதான் புலிகளை அழித்தார்கள், அதுவும் சரி. அதனால் அதை ஒரு மாநில பிரச்சனையாக சுருக்க கூடாது. ஓ சரி, இப்பதான் சம்பவ இடத்துக்கு நெருங்குறாரு. இத வச்சுக்கிட்டு கருணாநிதியையும் சோனியா காந்தியையும் யாரும் குத்தம் சொல்ல கூடாது. அன்றைக்கு கருணாநிதியும் சோனியா காந்தியும் நினைச்சிருந்தா கூட இந்த போரை தடுத்து நிறுத்தி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய இன துரோக கருத்து தெரியுமா? கருணாநிதி தான் ஒரு இன துரோகி அப்படின்னா அந்த இன துரோகியை காப்பாற்ற முயற்சி பண்றாரு இந்த திருமாவளவன். இவரும் இன்றைக்கு ஒரு இன துரோகியா மாறி நிக்கிறாரு. ராஜபக்சே ஒத்துக்கிட்டான். தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில தெளிவா சொல்றான், இந்தியா எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு தலைவர்கள் மிகவும் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டார்கள். யார் அந்த தமிழ்நாட்டு தலைவர்கள்? கருணாநிதியும் ஜெயலலிதாவும். 24 நாடுகள் ஒன்று சேர்ந்து புலிகளை அழித்தார்கள் அப்படின்னு சொல்றாரு இல்ல, அந்த 24 நாடுல ஒரு நாடு இந்தியாவும் கூட. போர் நடந்து கொண்டிருந்த போது சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்திற்கு ஆயுத உதவி, ராணுவ உதவி, உளவு தகவல் உதவி, ரேடார் உதவி அப்படின்னு எல்லா உதவிகளையும் இந்தியாவும் செய்தது. இதே தமிழ்நாட்டில் இருந்துதானே லாரி நிறைய தமிழர்களை அழிப்பதற்காக ஆயுதங்களை கொண்டு போனாங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி நடுரோட்டுல போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? இது எல்லாம் அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்ன சோனியா காந்திக்கு எதுவுமே தெரியாது, அவங்க ஒரு பச்சை குழந்தை, வாயில விரல வச்சாலும் கடிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ராஜபக்சேவே ஒத்துக்கிட்டான். ராஜபக்சே கிட்ட கையை கொடுத்து குளிக்கிட்டு அவங்க கொடுத்த பரிசு பொருளை வாங்கிட்டு வந்த திருமாவளவன் இதையெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அண்ணே சத்தியமா சொல்றேன், இத கேட்ட உடனே வெறுத்துட்டேன். சே, திருமாவளவனா இதையெல்லாம் பேசுறாரு அப்படின்னு நொந்து போயிட்டேன். தேசிய தலைவர் உங்களை எல்லாம் எவ்வளவு நம்பி இருப்பாரு, இப்படி ஒரு கருத்தை பேசுறீங்க? இவருடைய பேச்சை விட இவருடைய செயல் ஒண்ணு ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு, கேவலமா இருந்துச்சு. என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த ஒண்ணுத்துக்கும் விளங்காத மனித ஜென்மத்திலேயே சேர்த்துக்க தகுதி இல்லாத ஒரு பிறவி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கோம்ல, முக்தார். அந்த முக்தார தன்னுடைய கட்சி மேடையில ஏத்தி அவனை பேச வச்சு அழகு பார்க்கிறாரு. அவன் சேனல் தொடங்கும் போது இவரை வச்சுதான் தொடங்கினான். அந்த சேனல்ல அண்ணன் சீமான பத்தி அவன் என்னென்ன பேச்சு பேசுறான். ஒரு தடவையாவது அவனை கூப்பிட்டு, ஏன்பா இது என்னப்பா பேச்சு, இதுக்காகத்தான் நீ சேனல் தொடங்கும் போது நான் வந்து தொடங்கி வச்சனா, இந்த அநாகரிகமான பேச்சை என்னால ஏத்துக்க முடியாது, இது தப்பு அப்படின்னு ஒரு தடவையாவது கண்டிச்சிருப்பாரா? அண்ணன் சீமானையும் சரி அவருடைய குடும்பத்தையும் சரி பேசக்கூடாத பேச்சுக்களை எல்லாம் பேசி தினம் அசிங்கப்படுத்துறவன் இந்த முக்தார். அவனை மேடை ஏத்தி அழகு பார்க்கிறாரு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அட, அண்ணன் சீமான கூட விடுங்க, சொந்த கட்சிக்காரர் கோபி நயினார் அவரை கூப்பிட்டு வச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சாரு இந்த முக்தார். என்னடா என் கட்சிக்காரனை கூப்பிட்டு இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அனுப்புற அப்படின்னு ஒரு வார்த்தை அவனை பார்த்து கேட்டிருப்பாரா? அப்ப இவருக்கு தெரிஞ்சேதான் இந்த முக்தார் எச்சக்கலை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்படிதானே? இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு மூத்த அரசியல்வாதி நீங்க, கொஞ்சம் கூட பக்குவமே இல்லாம இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. ஏன்னா இவெல்லாம் ஒரு ஆளா? இவனை மேடை ஏத்தி பேச வைக்கல அப்படின்னா உங்க மேடை சிறப்படையாதா? எங்க அண்ணன், எங்க தலைவர் அப்படின்னு நாங்க தான் உங்க மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க எங்களை ஒரு சொந்த இனத்தை சேர்ந்த மக்களா நினைச்சு கூட பார்த்தது இல்லைல்ல. நடத்துங்க, எவ்வளோ நடத்துறீங்களோ நடத்துங்க, உங்களோட வேஷம் ஒரு நாள் கலையும். அன்னைக்கு எங்களுடைய மக்கள்
உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்குவாங்க. சரியா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.